முதல் முறையாக ஒரு நடிகராக பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குது. இனி வரக்கூடிய எல்லா வெற்றி படங்களிலும் அவரே அப்பாவாக இருப்பார், தப்பாமல் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இந்த படத்தை தூக்கி சுமந்ததில் நிறைய பேருக்கு பங்கு உண்டு. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுரேஷ் கமர்ச்சியாக இருக்கட்டும், நேசம் என்டர்டெயின்மெண்ட், அதே மாதிரி இந்த படத்தை வெளியீடு செய்ய அவங்க அப்படியே ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்தாக்க இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் எப்படி இந்த படத்துக்கு முக்கியமாக இருந்தீர்களோ அதே மாதிரி தனிப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த மீராவினுடைய வெற்றியை, இந்த ஹபீபினுடைய வெற்றியை வந்து கொண்டாடி இன்றைக்கு தீர்க்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒருத்தர் பரஸ்பரமான இந்த பூமி, இந்த தமிழ்நாட்டினுடைய மரபு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி ஒரு படம் வரவே இல்லை 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய வாழ்வியலை ரொம்ப நுட்பமாக எடுத்து தொட்டு காட்டியிருக்கிறார். ஒரு பெரிய வாசலை வந்து மீரா கதிரவன் திறந்து விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த படத்துக்கு பின்னால் நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மீரா இந்த படத்தினுடைய கதை திரைக்கதை எழுதிய நண்பர் தோழர் முகமது அமீன் அவர் வந்து ஒரு முறை வந்து சொன்னார், தமிழ் திரைப்படங்களில் ஏன் இஸ்லாமியர்களை வந்து ஒரு தீவிரவாதிகளாகவே காட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையும் வந்து ஒரு முறை பேசிட்டு, அந்த இஸ்லாமியர்களை பற்றி நாங்கள் சொல்லணும் அப்படின்னா 80களுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்களில் எல்லா இஸ்லாமியர்களும் நல்லவர்களாக இருந்தார்கள். 80க்கு பிறகு வந்த எல்லா சினிமாவிலும் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக காட்டப்பட்டார்கள். இது ஏன் மாறுனுச்சு அப்படிங்கிறத ஒரு விவாதமாக இன்றைக்கு எல்லா இயக்குநர்களும் பேசினார்கள். இன்றைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அத்தனை இயக்குநர்களும் அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிவிட்டு இறுதியாக பேசுகிற பொழுது எல்லோரும் ஒன்று சொன்னார்கள், இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்றால் அடிப்படையில் இந்த இஸ்லாமிய வாழ்வை உற்றுணர்ந்த ஒருவரால் தான் எடுக்க முடியும். மீரா நீங்க எடுங்கன்னு சொன்னாங்க. நான் எடுக்கிறேன் என்று அவர் இதயத்தில் தாங்கி கொண்டு சுமந்த அந்த கதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு திரைப்படமாக வந்து இன்றைக்கு வெற்றியும் அடைந்திருக்கிறது. எனவே எல்லோருடைய கோரிக்கையும் நிறைவேறி இருக்கிறது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றிய பெருமையை, நன்றியை மீராவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து நான் சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் இந்த படத்தை வந்து தனிப்பட்ட முறையில் என்னிடம் தொலைபேசி செய்து இதை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ந்து பரவசப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு படம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நான் மறுபடியும் என்னுடைய நண்பன் ஜெயித்து விட்டான் என்கிற சந்தோஷத்தோடு இந்த மேடையில் இருக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். வெகுபாரதியா நான் சொன்ன மாதிரி ஒரு அப்பட்டமான எந்த பூச்சும் இல்லாத அல்லது ஏதோ ஒரு பிராபகண்டாவை வலியுறுத்தக்கூடிய திரைப்படமா இல்லாமல் நேரில் பார்த்த அனுபவித்த உற்றுணர்ந்த ஒரு வாழ்க்கையை அந்த சூப்பராக சொல்லியிருக்காப்புல. அதனால தான் அவளை காத்திரமா அத்தனை பேர் நடிச்சிருந்தாங்க. அதற்காக முதல்ல மீரா எனக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், ஒரு எத்னோகிராஃபர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இன வரவியலாளர். எனக்கு அண்ணா அப்படி தான் தெரிகிறார். இந்த திரைப்படம் முழுக்க பார்த்துட்டு ஒரு ஒரு இனத்தினுடைய அத்தனை கூறுகளையுமே திரைக்கதையின் வாயிலாக ரொம்ப தெளிவாக காட்சிப்படுத்தியிருக்காரு அண்ணன். இந்த படத்தில் முழுக்க பேசணுன்னா அவரை பற்றி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சொல்கிறது நடித்தவங்க, இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லும் போது ஒரு 2-3 இயர்ஸ் பேக் அண்ணன் மீரா கதிரவன் அண்ணன்கிட்ட நான் மெசஞ்சர் மூலமாக கேட்டிருந்தேன், நான் அவங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. போகும்போது இந்த படத்தை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டு காமிச்சாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது தான் எனக்கு இதில் முக்கியமாக கதாபாத்திரத்தில் யூசுப் கதாபாத்திரத்தில் தனுஷரோட அப்பா இருக்கிறாங்க அப்படின்றதே ஃபீல் ஆச்சு. அது வரைக்கும் அந்த கேரக்டரோடையே அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அண்ணன்ட்ட கேட்டேன், அவங்க தானே அப்படின்னா, அம்மா தெரியலையா அப்படின்னாங்க. இன்னொன்று இந்த படம் எனக்கு ஏன் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொன்னால், மதுரை தானே என் ஊர். மதுரையில் ஒரு அக்ரஹாரத்தில் ஒரே ஒரு பாய் வீடு, எங்கள் வீடு மட்டும்தான். அந்த மாதிரி வளர்ந்த சூழ்நிலையில் வளர்ந்தேன். அதனால் நிறைய பிராமண நண்பர்கள் உண்டு. அந்த ஹிந்து ஃபிலாசபியோடைய நிறைய பரிச்சயமும் உண்டு. அப்போ எங்களுக்குள்ளே இருந்த கிவ் அண்ட் டேக் எல்லாத்தையும் திரும்ப இதில் பார்க்க முடிஞ்சது இந்த படத்தில். ரொம்ப இயல்பான மனிதர்களும் இயல்பான கதாபாத்திரங்களும் ரொம்ப இயல்பாகவே ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து பழகிறது, அது ஒன்று. இன்னொன்று அந்த சாலிஹா அந்த கேரக்டர், அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட், அவரை பார்த்தா என்னோடய தாய் மாமா மாதிரியே இருந்தது. என்னோட மூத்த தாய் மாமா அப்படி தான் இருப்பாங்க அவங்க பார்க்க. அவங்க மேரேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே அதை பார்த்த மாதிரியே இருந்தது. அப்புறம் இந்த பாட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், டெத்து வந்து எப்பவுமே ரொம்ப ஒரு
உண்மையான விஷயம். மரணத்தை விட உண்மையானது எதுவுமே இல்லை அப்படின்றது தான். நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற எல்லாமே கடந்து தான் போயிடுது. மரணத்தை நம்ம கடந்து போயிடுறோம். அதில் இந்த பாடல் பதிவு சாம் சிஎஸ் அவங்க இருந்தாங்க, அண்ணன் கூட இருந்து அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது கடைசி நிமிஷத்தில் ஒரு வரி மட்டும் சேஞ்ச் பண்ணேன். மரணம், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கும் அப்படின்னு சொல்லி குரானில் ஒரு வேர்ஸ் வருது. ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கும், வாழும் வகை வாழ்வோருக்கே மரணமும் இனிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லைனை போட்டு முடிச்சேன். ஏன்னா ஒரு துக்கமாக போவேன். அதே நேரத்தில் வரிக்கு வரி உய்க நீ உய்க அப்படின்னு சொல்லி அந்த உயிரை வந்து வாழ்த்தி அனுப்புகிற மாதிரி அந்த பாடலை அமைச்சு கொடுத்துருந்தோம். இன்னொன்று சொல்லணும்னா, இந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி அண்ணன் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக காட்டியிருக்காங்க. ரொம்ப இழையோட்டமாக போயிடுச்சு. அதை இப்போ அண்ணனோட எல்லா இன்டர்வியூஸையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையாக இதன் பின்னணியில் உள்ள அரசியல் என்ன, இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படத்தில் பணியாற்ற வாய்ப்பு கிடைத்து ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வாய்ப்பு வழங்கிய இயக்குனர் ராம் சாருக்கும் வீரகன் சாருக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து காலத்தால் ஒரு அழியாத படம், என்றைக்கும் வந்து பேசக்கூடிய படமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரிவ்யூஸ், பாராட்டுகள் வந்து இந்த படத்தினால எனக்கு கிடைச்சிச்சு. இந்த പടത്തിലെ പണിയാട്ടതിൽ ரொம்ப ഞാൻ ഈ നിമിഷത്തെ ഏറ്റവും കൂടുതൽ നന്ദി പറയുന്നത് എൻ്റെ മനോരത്നോടും പിന്നെ മീര സാറിനോടാണ്. എൻ്റെ തമിഴിലെ ആദ്യത്തെ പടമാണ് ഈ ഹബീബി. അത് വളരെ വിജയമായി ഇവിടെ ഓടുന്നുണ്ടെന്ന് അറിയുമ്പോൾ വളരെ സന്തോഷമാണ്. ഇതിന് എല്ലാവരോടും നന്ദിയാണ്. കൂടുതലൊന്നും സംസാരിക്കുന്നില്ല. എല്ലാവർക്കും എൻ്റെ നമസ്കാരം. எல்லாருக்கும் எந்த நோக்கு அது மட்டும் கரெக்டாக புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். சில காட்சிகளில் வந்தாலும் பெண்ணியம் பேசி பெருமை சேர்க்கும் கதாபாத்திரங்களில் புத்தகங்கள் நடுவே புயலென கிளம்பிய ஒரு வீராங்கனையாக தனஸ்ரீ சுதாகரன் அவர்களை பேச அழைக்கிறோம். அவங்க விரைவில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கணவனை பிரிந்த காதலின் சோகம், டேப் ரெக்கார்ட் காதலில் தொலைந்த தொலைதூர இருக்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவி பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன், இவ்வளோ ஒரு ஆடியன்ஸ் பக்கத்தில் இவ்வளோ ஒரு ரிசீவ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. இந்த படத்துக்கு ஆக்சுவலி ரொம்ப 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 நன்றி. அதுக்கு மீரா சார் தான் தேங்க்யூ சார். இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய தியேட்டர் விசிட்டு, நிறைய ஆடியன்ஸை பார்த்தோம். எல்லாருமே 2-3 டைம்ஸ் இந்த படம் பார்த்துருக்கேன்னு சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷம். நிறைய ரைட்டப்ஸ் இப்போ எல்லாருமே எழுதுறாங்க, அவ்வளோ பாராட்டுறாங்க. இதுக்கெல்லாம் தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறோம். அப்புறம் உங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். இப்போ கழட்டி கொடுத்த நகை தான் போல இருக்கு, இப்போவும் அதே மாதிரி வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். ஒரு கதாநாயகி. எனக்கு வந்து ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஆக்சுவலி தமிழில் நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ டோல்ட் இட் பிஃபோர். ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு வந்து இவ்வளோ லவ் கிடைக்கிறேன். நாங்கள் அவ்வளோ யோசிக்கல. ஐ நெவர் தாட் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ லவ் எல்லாம் கொடுப்பேன். நான் நிறையா பேர் லைக் ரிவ்யூ சொன்னேன், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. Family, friends, even I saw the film. So I feel really happy. I want to thank our director for giving me such an opportunity and for this film. So once again, thank you all for coming here. Thank you. தேங்க்யூ மாளவிகா. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மண்மணக்கும் மதுரையிலிருந்து ஒற்றை தேநீருடன் வந்தவர்கள் பலர். இளையராஜா, பாரதி ராஜா, கஸ்தூரி ராஜா, விஜயகாந்த், பாலா, அமீர், சசிகுமார், சூரி, சேரன், சீனு ராமசாமி என்று வெற்றியால் நிரப்பியவர்கள் பலர். அந்த வரிசையில் விளையாட்டு வீரனாய் வரவேண்டியவர் ஹீரோவாய் களத்தில் நிற்கிறார். முதல் படம் என்று தெரியாத அளவு தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டவர். அபுதாஹிர் என்ற இளைஞனின் காதல், சோகம், வறுமை, வலி என்று அத்தனையும் சுமந்து திரையில் அவரோடு நம்மை பயணிக்க வைக்கிறார். ஈசாவை பேசாதவர்கள் இங்கு இல்லை. நம்பிக்கை நாயகன் ஹபீபி ஈசா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பிரசிட் மீடியா அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய இடத்துல பேசி ஷேர் பண்ணியிருக்கு. ஹபீபி செகண்ட் வீக்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு.
ஈசானே கூப்பிட மாட்டேங்கிறாங்க, அபுதாகிர் அபு அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. நிறைய இடத்துல தேட்டர்ஸில் நாங்கள் விசிட் போகும்போது வந்து நேற்று பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி ஒரு 10 பேராக போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கிறப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்ம பார்த்தோன்னா, அந்த மாதிரி அந்த அளவுக்கு பர்சனலாக தன்னோட பையன் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நெருக்கமாக எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலிக்குள்ளே போகிற அளவுக்கு க்ளோஸான ஒரு கேரக்டர்னு கொடுத்ததுக்காக என்னோட லைஃப்பை வந்து தொடக்கி வைக்கிறத பெரிய பங்காக வந்து எங்களோட டைரக்டர் மீரா கதிரவன் சாருக்கு நான் வந்து பெரிய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹபீபி படத்தை வந்து இவ்வளோ எமோஷ்னலாக கேரி பண்ணிட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய கஸ்தூரிராஜ் சார் தான். ஏன்னா அவரோட அப்பா கேரக்டர் வந்து படத்தில் இருக்க மற்ற அங்கே இருக்க குடும்பத்தை மட்டும் அவன் கேரி பண்ணலை, அவர் படத்தையே வந்து எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணுறாரு. அவரோட லைட் வந்து எங்களுக்கும் வந்து சேர்ந்ததில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் பெருமையும் நாங்கள் பட்டுக்கிறோம். அப்புறம் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் நேசம் என்டர்டைன்மெண்ட் இப்ராஹிம் சார், சாகுல் சார், கருப்சாமி சார், ஜிகேஎஸ் ப்ரொடக்ஷன், அப்புறம் ராகுல் சார், ரோமியோ பிக்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஒரு கமர்ஷியலாக இல்லைனாலுமே வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு சென்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து எங்களையும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக வந்து விசுவல்ஸை வந்து ரொம்ப 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 வந்து பெரிய விஷயமா சொன்னாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லான படத்தை வந்து கொண்டு வந்ததுக்கு மகேஷ் முத்துசாமி சாருக்கும் நான் வந்து இங்கே வந்து ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் என் கூட நான் ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டர் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த வீக்கு நாங்கள் போகிறோம், அடுத்த வீக்கு நாங்கள் தியேட்டரை ஃபீல் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இது வரைக்கும் ஃபுல் கிரெடிட் வந்து டைரக்டர் தான் போய் சேரும். ஏன்னா அதில் டப்பிங்லேருந்து அதோட தெரி சவுண்டு வந்து எங்கெல்லாம் வரணும், எந்த அளவுக்கு கேட்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 80ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த வீடு ஃபுல்லாகவே தெரி சவுண்டாகவே இருக்கும். அவரோட டெத்து, அந்த கேரக்டரோட டெத்ஸ் முன்னாடி கூட அந்த தெரி சவுண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி டயலாக்ஸு, சில டயலாக்ஸ் எனக்கு புரியலன்னா அவர்கிட்டே கேட்பேன், இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்பேன். எனக்கு வந்த விஷுவல் வந்து கீழே அந்த சப்டைட்டில் இருக்காது. அப்போ நான் டேரக்டர்கிட்ட கேட்டு அதோட மீனிங் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்பேன். அப்புறம் அதோட சூழல் இருக்குங்கள, 80ஸோட சூழலை வந்து எப்படியெல்லாம் நம்ம கொண்டு வர முடியும். சில சாங்ஸ் வந்து அந்த பழைய சாங்ஸ்லேருந்து கொண்டு வந்து அதை வச்சா அதோட மூடை நம்ம க்ரியேட் பண்ண முடியும்னு பார்க்குறோம். சில சாங்ஸ் எங்களால் வந்து ரைட் ஸ்டேஷனால் யூஸ் பண்ண முடியாமல் போச்சு. இன்னும் அந்த சாங்ஸை யூஸ் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்திருக்கும் கிளைமேக்ஸில் வந்து ஹீரோயினை பார்க்குற இடம் வந்து ஃபுல் டெட் சைலண்ட்டாக வச்சுருப்போம். அது முழுக்கவே வந்து அந்த கேரக்டர்ஸ் அதோட ஃபீல் ஆகணும். அவங்க அங்கே இருக்கிற ரொம்ப நன்றிங்கண்ணா. ஒரு சிறந்த தருணம். என் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் நன்றி. பெரிய பழக்கம் இந்த மேலே பேசி, அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹபீபி அப்படிங்கிற ஒரு படம் வந்து சார் எனக்கு கொடுக்கும்போது இந்த ரோல் இவ்வளோ பெரிய ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. பேச வார்த்தை வரல, ரொம்ப தடுமாறுது. எனக்கும் இது முதல் மேடை. நன்றியை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப நன்றி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் மீரா கதிரவன் எனக்கு இந்த ஒரு ரோல் கொடுத்ததுக்கு நான் அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மீடியா. ஆனால் அதை எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிட்டு என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து, நான் ஒரு யூடியூபர், ஸோ ஐ டீச் இங்கிலீஷ் ஆன்லைன். ஸோ என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கீழே வந்து அந்த மூவி பார்த்துட்டு, மேம் நான் இந்த மூவி பார்த்தேன், என்னை ரெகக்னைஸ் பண்ணிட்டு கீழே வந்து அட்ரஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அந்த முஸ்லீம் கேரக்டர் உங்களுக்கு அப்படியே பொருந்தது, முஸ்லீம் பொண்ணு மாதிரியே இருந்தீங்க, இந்த மாதிரி நிறைய அப்ரிஷியேஷன் வந்தது. அப்புறம் வந்து சொன்னாங்க, என்ன மேம் இப்படி பண்ணிட்டீங்க, அந்த பையன் அவங்க பொண்ணை நீங்கள் சேர்த்து வச்சிருக்கலாம். இந்த மாதிரி அந்த இன்னுமே அவங்க வந்து அந்த கேரக்டர்லேயே இருக்கிறாங்க, அந்த ரோல்லேயே இருக்கிறாங்க, அந்த ஸ்டோரியை விட்டு அவங்க வெளியில் வரல அப்படின்றத இந்த மாதிரி காமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் நீங்கள் வந்து பார்க்குறதோட நிறுத்தாமல் இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
இந்த படத்தில் அனிஷ்ன்ற கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டரை கொடுத்த டைரக்டர் மீரா சாருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சு இந்த ஆர்டிஸ்ட்க்கும் ரொம்ப நன்றி. ஒரு ஃப்ரெஷராக என்னை பார்க்காம லைக் சில டவுட்ஸ்லாம் கேட்டால் அது எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்த ஏடிஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னால என்ன பேசணும்னு தெரியல, ரொம்ப நாள் வசதாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. படத்தில் முக்கியமாக தருவண்ணா அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாகட்டுமா என்று கூறி, இந்த திரைப்படம் நானும் தம்பி மீராவும் பல வருஷங்களாக பேசிகிட்டு இருப்போம். அவருடைய கனவு ஒரு இலக்கு இருந்தது, அதை உண்மையிலே பெரிய அளவில் நிறைவேற்றியிருக்காரு. ஆனால் ஒரு சில பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். இல்லை, இது இவ்வளோ பெரிய சந்தோஷமான நிகழ்வுக்கு முன்னால் பெரிய கஷ்டமான வழிகளும் அவருக்கு உண்டு. இறைவனால் இந்த படம் எல்லா அரங்கிலும் நானும் போய் பார்த்தேன். சவுத் சைடு என்னுடைய பகுதி திருநெல்வேலி தான். நானும் அயல் நாட்டிலலாம் கடந்து வந்தவன் தான் 1990. அப்போ இந்த தாக்கம் எல்லாருக்குமே எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமே அயல் நாட்டுக்கு வந்து தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஊரில் ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 பேராவது இருப்பாங்க. அப்போ எல்லார் வீட்லேயுமே இந்த துயரமான சம்பவங்கள் இருக்கு. இஸ்லாமியர்கள் நாங்கள்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள், நாங்கள்லாம் கன்வெர்டட் லிபரேஷன், நாங்கள் ஒரு மார்க்கத்தை தான் தழுவிக்கிட்டோமே தவிர அரபியர்களும் அல்ல, அந்நிய தேசத்துக்கு சொந்தமானவர்களும் அல்ல. இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் சொல்லி காட்சிப்படுத்துவாங்க. சிலர் சினிமாவில் வேறு விதமான காட்சி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்படி இல்லை. இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் விவசாயம் வயல் அறுவடை பண்ணுவாங்க, களை எடுப்பாங்க, ஏறு பிடிச்சி உழுவாங்க, கொல்லப்பட்ட வச்சுருப்பாங்க. இதே மாதிரி நிறைய எல்லா தொழிலுமே தமிழன் செய்கிற தொழில் அத்தனையுமே இவங்களும் சேர்ந்து பயணிச்சுட்டு இருப்பாங்க. இதில் எந்த கருத்து வேறுபாடு இல்லை. கிராமங்களில் இன்றைக்கு வேற உறவு முறைகளோடு தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, குடும்ப காரியங்களில் அதை கூட அழகாக வச்சுருந்தார். இந்த படத்தில் தம்பி அழகாக வச்சுருந்தார் இந்த ஒரு காட்சியை. அதே மாதிரி இந்த படத்தை பற்றி விரிவிக்கன்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். எல்லாரோடைய மக்கள் மத்தியில் எங்கள் இஸ்லாமியர்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய நிறைவான ஒரு விஷயம் இது. ஏன்னா அவங்க தியேட்டர் பக்கம் போகிறதில்ல. ஏன்னா இஸ்லாமியர்களை தப்பாகவே ஏதாவது ஒரு படத்தில் ஒரு காட்சி வைப்பாங்க. அதை பார்த்துட்டு மனசு ரொம்ப வலிக்கும். முஸ்லீம்லாம் இப்படி ஒரு அவல நிலைக்கு ஆளாக்கிட்டு இருக்காங்களே ஊடகத்துறையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தம்பி அவ்வளோ பெரிய அழுக்க துடைக்க கிளீன் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு. அவருடைய பணி சிறக்க அவரை ரொம்ப வாழ்த்துறோம். அதிகமாக பேச முடியல நண்பர்கள் இருக்காங்க. இதில் நடித்த அத்தனை ஒப்பனை கலைஞர்களுக்கும் அழகாக யதார்த்தமாக உண்மையாக அழகாக நடித்தாங்க எல்லாருமே. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி தம்பி மீரா கதிரவனுக்கும் நான் ரொம்ப வாழ்த்துக்களோட என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள். இப்போ எனக்கு ஒரு குடும்பம் இருந்தது, கீழே இருக்க குடும்பம், பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. இப்போ 2 குடும்பம், மேடையில் இருக்கக்கூடிய குடும்பம். ஊடகத்துறை எனக்கு ஒரு குடும்பம் அப்படின்னா, சினிமா துறை இப்போ 2வது குடும்பம் ஆயிடுச்சு. 2மே அதில் பாகுபாடு காட்டுறான்னு சொல்லிடாதீங்க. எல்லாத்துலேயுமே ஒரு அரசியல் இருக்குது. எங்கள் இயக்குனர் சொல்கிற மாதிரி முதல்ல எங்கள் இயக்குனர்னு தான் சொல்லணும். என் ஊரை சேர்ந்தவர். நான் இந்த படத்துக்கு முக்கியமாக உள்ள வர காரணமே என்னுடைய மண் சார்ந்த படம் என்பதால் தான் நான் உள்ள வந்தேன். இதற்கு முன்னால் நிறைய வாய்ப்புகள், பெரிய பெரிய வாய்ப்புகள் என்னால் அது பண்ண முடியலை. அது உலகத்துக்கே தெரியாது. இன்னொரு உண்மையை சொல்லி ஆகணும். நான் சின்ன வயசில் ஒரு சற்றேறக்குறைய ஒரு 4-5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ திடீர்னு என் கூட படித்த மஞ்சுளா, அந்த மஞ்சுளாவுடைய தகப்பனார் சினிமா துறையில் இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு படம் நடக்குது. என்ன படம்? அப்பதான் நீங்க கூர்ந்து கவனிப்பீங்க. ஒரு படத்துக்காக வேன்ல கூப்பிட்டு போறாங்க. எக்மூர்ல இருக்கக்கூடிய ஒரு பரியல் கிரவுண்ட், சர்ச்சோட இருந்த பரியல் கிரவுண்டு போறோம். காலையிலே கூப்பிட்டு போயிட்டாங்க, டிஃபன் தந்தாங்க, சாப்பிட்டோம்.
சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் வர்றாரு, ஹீரோ, படத்தினுடைய ஹீரோயின் வர்றாங்க, ஸ்டண்ட் சீக்வன்ஸு, டைரி தூக்கி வீசப்படுது. பிரமிப்பா பார்க்குறேன். என்னைக்கு அவரை பார்த்தனோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வர அவருடைய ரசிகன். அந்த திரைப்படம் வந்து பில்லா, ரஜினி சாரை பார்த்தேன். ஸ்ரீபிரியா மேடம் அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ், அது தேங்காய் சீனிவாசன் சார் வந்து காம்பவுண்டுக்கு வெளியில நடந்து வருவார், அந்த சீன் தான் எடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப, அந்த சமயம் வந்து எனக்கு நினைவுக்கு தெரியாத ஒரு வயது. ஆஃப் லேட் பல வருடங்கள் கழிச்சு பார்க்கும்போது இந்த படத்துல தான் நடிச்சமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மஞ்சுளா வேற யாரும் அல்ல, இளவரசின்னு இருந்தாங்க இல்லைங்களா ஃபீல்ட்ல, அவங்க தான். அந்த இளவரசி இப்போ இல்லை, எங்க இருக்காங்கன்னு தெரியல. மஞ்சுளா நீ எங்க இருக்க அப்படின்னு தான் கேட்கணும் தோழிய. உடனே இயக்குனர் சிரிக்கிறார். படத்துக்கு வருவோம். இது ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் என்று சொல்வதை விட ஒரு மண் சார்ந்த படம். ஒரு தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் குடும்பங்கள் சார்ந்த படம். முஸ்லீம் அல்லாத மக்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. முதல்ல இது உள்ள வரும்போது பயந்துகிட்டே வந்தேன், ஏன்னா நடிப்பு தெரியாது. எங்க டைரக்டர் சொன்னாரு, ஒண்ணுமே இல்லை சார், நாங்க பார்த்துக்கிறோம், நான் பார்த்துக்கிறேன். இல்லை, அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், என்னுடைய சகோதரர்கள், தம்பிமார்கள், எல்லா கலைஞர்களும் அவ்வளோ ஊக்கம் கொடுத்தாங்க. எனக்கு கஷ்டமே தெரியல. டைரக்ஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும், கேமராமேன் ஆகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எங்க இயக்குனர் சொன்னாரு, சீனை சொல்றேன் சார், நீங்க பாருங்க, நீங்க உங்களுக்கு லிபர்ட்டி, ஃபுல் லிபர்ட்டி கொடுக்குறோம், உங்களுடைய இம்ப்ரோவைசேஷனோட பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஊக்கம், தைரியம் தான். அதே போல் நிறைய நான் வந்து ஸ்பாட்ல மட்டும் இல்லாம எங்கெல்லாம் இருந்தோன்னா அங்க நான் கற்றுக்கொண்டது கஸ்தூரி ராஜா சார் கிட்ட. சமீபத்துல நான் இந்த படத்துல நடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் எனக்கு பழகிடுச்சு. டைரக்டர் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் கஸ்தூரி ராஜா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் மாமா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். எந்த ஊர்லேருந்து வரீங்க, என்ன படிக்கிறீங்கப்பா? 6th படிக்கிறேன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? மதுரை. இதுக்கு முன்னாடி என்ன படத்துல நடிச்சிருக்கீங்க? ஆனந்தம் நடம் வீடு, ஹர்காரா, கொட்டுக்காரி, தெய்வம் மச்சான், அதிகமான மாலமரம், அயலி, பிரின்சஸ். பெருசா போகுது. போய் பயணத்தின் போது இயக்குனர் ராம் அவர்களை சந்தித்தேன். அப்போ அவங்க நானும் ஒரு 5 நிமிடம் ஒன்றா நடந்து போயிட்டு இருக்கும்போது வேகமாக சொன்னாங்க, உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக, ஹபீபின்னு ஒரு படம் வரப்போகுது, அந்த படம் வரும்போது மீரான்னு ஒருத்தங்க வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே மீரா கதிரவன் அப்படிங்கிற வார்த்தை கூட எனக்கு தெரியாது. நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட நான் அதுக்கப்புறம் மறந்துட்டேன். 10 நாள் முன்னாடி திருநெல்வேலி போயிருந்தப்போ, திருநெல்வேலியில் நான் இருந்த வீட்டுக்கு பின்னாடி முத்துராம் தேட்டரில், ராமுத்துராம் தேட்டரில் அந்த படம் ஹபீபி போஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஐயோ ராம் சொன்ன படமாச்சு அப்படின்னு மொத்தமாக வீட்டில் எல்லாரையும் ஒரு 6 பேர் சேர்த்து கூட்டிகிட்டு படத்துக்கு போய் ஒரு செகண்ட் ஷோவில் போய் பார்த்தோம். உண்மையிலே மனம் அப்படி கனத்து போயிடுச்சு. படம் பார்த்து முடிச்சுட்டு 1:30 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது, அது 10:45 காட்சி, வீட்டுக்கு வரும்போதே 1:30, 1:45, 2 ஆகிடுச்சு. ஆனால் 4 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல. 4 மணி வரைக்கும் மனசெல்லாம் அப்படி அவ்வளோ கனத்து. ஏன்னா நான் பாளையங்கோட்டைக்காரன், எனக்கு கடைநல்லூர் வாழ்க்கை தெரியும், எனக்கு காதர் மாமா உண்டு. சிவராமனாக இருந்தாலும் காதர் மாமா எங்கள் அப்பாவினுடைய நெருங்கிய நண்பர். அப்போ யூசுப்பும் சாரும் தென்னந்தோப்பு நண்பராக வரக்கூடியவர்களும் பேசிய காட்சியெல்லாம் அப்படியே என் மனசுக்குள்ளே எங்கள் அப்பாவும் காதர் மாமாவும் பேசிக்கிட்டு இருந்த மாதிரியே ஒரு உணர்வு இருந்துச்சு. பல நாள் நான் அது மாதிரி என்னுடைய நண்பர்கள்ட்ட ஏங்கிலாம் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு எத்தனை இஸ்லாமிய நண்பர்கள் அங்கே இருந்தாங்க, நாங்கள் எப்படி கிளாஸில் இருந்தோம், ஆனால் இன்றைக்கி சமூகம் ஏன் இப்படி இருக்கிறது, எனக்கு கோபத்தோடு பல நேரம் பேசிக்கொண்டே இருந்ததுக்கு ஹபீபி வந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்துச்சு மனசில். அவ்வளோ நல்லா ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க கட்டமைத்திருந்தது. அதில் அந்த காஸ்டிங்காக இருக்கட்டும், அதில் ஒரு வார்த்தைகள் நான் பல நேரம் அப்படியே யோசிச்சு பார்ப்பேன். அதுக்கப்புறம் 5-6 நாட்களாகவே ஹபீபிக்குள்ளேயே இருந்தேன்னா, மருத்துவமனையில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட நோயர்களோடு பேசும்போது கூட ஹபீபி பார்த்தீங்களா அப்படின்னு பரிந்துரை சீட்டில் கூட அது வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இது சும்மா சோதனைக்காக சொல்லலை. நேற்று கூட ஒருத்தர் வந்து
முகநூலில் நான் எழுதியிருக்கிறத பார்த்துட்டு சார் இன்னைக்கு சாயந்தரம் போக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து இப்படியான படங்கள் வந்து பெரிய வெற்றியை பெறணும், உலகமே கொண்டாடணும், வசூலி பண்ணணும். ஏன்னா அந்த படத்தை தயாரித்தவங்க, விநியோகித்தவங்க, அவங்களுக்கெல்லாம் இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கணும். மீரா கதிரவனுடைய பெரு உழைப்பு இதில் இருக்குன்னு தெரியும். ஆனால் இதை வந்து சமூகம் எப்படி கொண்டாட போகிறது ஒட்டு மொத்தமாக? ஏன்னா நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய பல்வேறு கலை நுணுக்கம் அறிந்தவர்கள் எல்லாரும் கொண்டாடி தள்ளுறாங்க எல்லா இடத்துலையும். படம் பார்த்தவர்கள், முகநூலில் எழுத தெரிந்தவர்கள், முகநூலில் எழுதுறவங்க எல்லாருமே கொண்டாடி எழுதுறாங்க. ஆனால் சாமானிய மக்கள் எல்லாருமே கொண்டாடணுமேங்கிற ஒரு ஆதங்கம் தான் அந்த முதல் நாள் பார்த்துட்டு வந்தோடனே எனக்கு அப்படியே தோணிகிட்டே இருந்துச்சு. அதில் எத்தனை காட்சிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. சாலியா அந்த கேரக்டரில் அவங்க பேசின விஷயங்கள், அப்புறம் அந்த அந்த நிலோஃபருங்கிறது கூட நிலவு அப்படின்னு ஒரு மொழியோடு பேசுனது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி நம்ம ஊர் லாங்குவேஜ் எல்லாம் நிலவு ஏன் சொன்ன பேச்ச கேளு அப்படிங்கிற அந்த வட்டார மொழி, அதில் இருந்த விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய ஜானசா எப்படி இருக்குங்கிறத வந்து அழகாக பார்க்க வச்சது. யூசுப்புடைய விஷயத்தையும் அப்படி ரொம்ப சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளவு ஒரு நெகிழ்வான படம். இன்றைய திரைப்படங்கள் வந்து பல நேரங்களில் ஒரு வலியை தருகிறது. ஆனால் இப்படி ஒரு மனசுக்கு நெருக்கமாக ஒரு இதமான வாழ்வை பார்க்கணும். ஏன்னா எங்களை போன்றவர்கள் 80-90களில் வந்து திரைப்படங்கள் எங்களை பல விஷயங்களில் கட்டமைத்தது என்று தான் நான் சொல்வேன். காதலிச்சதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா வாழ்வில் நட்பு, பல்வேறு விஷயங்களில் சினிமா எங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ஒன்லி வெட்டு குத்து ரத்தம் களரி இது மட்டும்தானா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறப்ப ஹபீபி படம் வந்து இல்லை, இப்படியும் வந்து ஒரு மிகச்சிறப்பான படம் கொடுக்க முடியும்னு காமிச்சிருக்கிறது வந்து அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது. ஒட்டுமொத்த திரைப்பட இந்த குழுவினருக்கும், இந்த திரைக்கு இதை கொண்டு வருவதற்காக மெனக்கெட்ட அத்தனை நண்பர்களுக்கும், இதை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் ஹபீபியின் ஒரு மிகச்சிறந்த ரசிகனாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஹபீபிக்கு வந்து படம் பார்க்குற குழுவினருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்களே ஏதோ ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னாங்க. டிப்ஸ் எனக்கு என்ன சொல்லணும் என் மனசுல எதுவும் இல்லை. கண்டிப்பா போய் இன்னொரு தடவை ஹபீபி பாருங்க, உடல்நலம் நலமா இருக்கும். தேங்க்யூ சார். ஆக்சுவலி நீங்கள் வந்தோடனே சொல்லியிருந்தா ஏதாவது யோசிச்சு சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச வைக்கிறோம். பொதுவாக திரைப்படங்களில் இஸ்லாமியர்கள் தாடி, குல்லா, குரான், பைஜாமா, பச்சை பாயத்து, பிரியாணி, சாம்பிராணி அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப் இல்லாமல் கதை சொல்லல் மூலம் ஒரு அழகான படைப்பை கொடுத்திருக்காரு. வீடுகள், உறவுகள், அன்பு, ஆசை அனைத்தும் அள்ளி உறவாகி போன ஹபீபி. இந்த படக்குழுவினரை வாழ்த்த உள்ளூர் வாழ்வியலை உலக சினிமாக்கள் போற்றும்படி கதை சொன்ன டானாக்காரன் சிறை தமிழ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் மீரா கதிரவன் சார் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா ஹபீபியில் ரொம்ப லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டேன். சாரிண்ணேன். சிறையோட ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கும்போது முத்துக்காமி சார் என்னை கூப்பிட்டு சொன்னார், தம்பி நீ ஹபீபின்னு ஒரு படம் பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் நான் முன்னாலே இந்த படம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ தான் தேட்டரில் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. மீரா கதிரவன் வந்து ஒரு கேட்டை இப்போ தமிழ் சினிமாவில் திறந்து விட்டுருக்காரு. 100 வருஷம் அந்த கேட்டை வந்து திறக்கிறதுக்கு. ஏன்னா வெறும் கான்கள் மட்டுமே வந்த தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வந்து யூசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முழு நீள இஸ்லாமியர்கள் படம் வர்றதுக்கு தமிழ் சினிமாவில் 100 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல படம் வந்து முதல் முறையாக வந்திருக்க போகுது. இதை படம் அப்படின்னு சொல்றத விட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஈரானிய படங்கள் பார்த்து பழகின நமக்கு தமிழில் இப்படி ஒரு படம் வர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட ஒரு புனைவோ அதுவோ இல்லாமல் ஒரு அந்த மாதிரி ஒரு கதை எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். இன்னைக்கு சினிமாவில் நம்ம பார்க்குறோம்ல, ஒரு பெரிய தைரியம் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த படம் எடுத்ததுக்கப்புறம் வர பிரச்சனைகள் எல்லாமே அண்ணனுக்கு தெரியாமல் தான் இல்லை. ஏன்னா அவரும் சினிமாவில் தான் இருக்காரு, அவரும் சினிமாவில் தான் பயணிக்கிறாரு. அதனால ஒரு மிகப்பெரிய தைரியத்துக்கு முதல்ல என்னோட பாராட்டுக்கள். இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே நடிக்கவே இல்லை, எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப மனநிறைவோடு இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தோம். தமிழ் சினிமாவில் ரொம்ப நீண்ட தம்பி சொன்ன மாதிரி ஒரு இறைச்சலுக்கு மத்தியில் எங்கள் அண்ணன் யுகபாரதி எழுதுகிற கவிதை மாதிரி இருந்துச்சு இந்த படம். ரொம்ப அருமையான படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும். மலையாள படங்கள் வந்து இந்த மாதிரி வரும்போது நமக்கு
ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையை சொல்லி ஒரு படம் வரலையான்னு. நமக்கு அந்த வாழ்க்கை தெரியாது, தெரிஞ்ச அளவில் நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க வாழ்க்கையை தெரிந்தவர் வந்து பண்ணும்போது அது ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு. இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணும், அதுக்கு எல்லாரும் இந்த படம் பார்க்கணும். நன்றி, வணக்கம். விழாவுக்கு வரும்போதெல்லாம் வந்து கவிதா தோழர் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் சினிமாக்காரங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. நன்றி தோழர். எல்லாருக்கும் வணக்கம். காலையிலேருந்து சட்டசபை லைவ் பார்த்து ஒரு 4-5 பாலகிருஷ்ணா படத்தை ஒரே நேரத்தில் பார்த்த மாதிரி ஹேங் ஓவரில் இருந்தேன். இந்த ஒரு அமைதியான ஹபீபிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு அழைத்து அந்த ஹேங் ஓவரை போக்குனதுக்கு முதல்ல நன்றி. மீரா வந்து எனக்கு பல வருடங்களுக்கு முன்பு பழக்கம். மீரா வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, அடூர் கோபாலகிருஷ்ணனையும் அரவிந்தனையும் பத்மராஜனையும் தோப்பில் பாசிலையும் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான சினிமா நண்பனாகத்தான் மீரா வந்து எனக்கு அறிமுகமானார். அவருடைய பேச்சுக்கும் சினிமாவுக்கு நான் அப்படி பேச ஆரம்பித்த பல தோழர்கள் வந்து அவங்களுடைய பேச்சுக்கும் வேலைக்கும் மிகப்பெரிய இடைவெளியை பிற்காலத்தில் நான் உணர்ந்தேன். ஆனால் அன்றைக்கு என்னிடம் பேசிக்கொண்டிருந்த அதே மீராவை இன்று வரைக்கும் நான் அந்த சினிமா துறையில் பார்த்து கொண்டிருப்பதுங்கிறது பெரிய விஷயம். அதை வந்து தன்னுடைய படைப்புகளின் மூலமாக தொடர்ந்து மீரா செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவருடைய படங்கள் வந்து இதற்கு முந்தைய படங்கள் கமர்ஷியலாக பெருசாக போகலனாலும் அவள் பெயர் தமிழரசி வந்து ஒரு முக்கியமான படம் தமிழில். அது அந்த ஸ்பேஸில் பாவை கூத்து பின்புலத்தில் சொல்லப்பட்ட ரொம்ப முக்கியமான கதை, அது முழுமையடையாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் இரண்டாவது படமும். அப்படி வந்து தொடர்ந்து அவர் வந்து ஒரு நல்ல சினிமாவுக்கும் வியாபாரத்துக்கும் இடையில் கடந்து போராட்டிகிட்டே இருக்கிறத வந்து நானும் யுகபாரதி நானும் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த அவஸ்தையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா அந்த அவஸ்தையை நாங்களும் அனுபவித்திருக்கிறோம். அதில் கண்டிப்பாக மீரா என்னைக்காவது ஒரு முழுமையான வெற்றியை அடைவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ஹபீபி பூர்த்தி செய்திருக்கிறது. அதற்காக வந்து உங்கள் எல்லோருக்கும் மீராவின் சார்பாக நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து வந்த பிறகு நான் இந்த ஹபீபி பார்த்துட்டு யுகபாரதி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீராட்டையும் பேசினேன். எனக்கு வந்து இந்த படத்தோடைய ரிசப்ஷன் எப்படி இருக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தது. அப்போ படம் வந்த 2வது நாள் நான் மீராவுக்கு ஃபோன் பண்ணி, விமர்சனங்கள்லாம் ரொம்ப நல்லா வருது மீரா, ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு படத்தை இன்றைய சூழலில் ஊடகங்கள் வந்து கொண்டாடி தீர்த்துருக்கீங்க. அதுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி ஒரு படைப்பாளியாக. ஏன்னா இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஹபீபி படத்தை எப்படி பார்க்குறேன்னா, தமிழ் இலக்கியத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. சீரா புராணத்தில் தொடங்கி தோப்பில் முகமது மீரான் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. தமிழக அரசியல் வரலாற்றில் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் எப்படி அது நடக்காமலே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் வந்து எனக்கு இருக்கும். யுகபாரதி என்ன சொன்ன மாதிரி, ஒன்று இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக கறிக்கடை பாய்களாக மட்டுமே நம்ம பார்த்துருக்கோம். இல்லை அப்படின்னா கடைசி நேரத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட நானும் இந்தியன் தான்டா அப்படின்னு சாவுற ஒரு இஸ்லாமியை நான் பார்த்துருக்கோம். ஒன்று இழிவுபடுத்துவார்கள் அல்லது புனிதப்படுத்துவார்கள். இது ரெண்டுமே இல்லை. உண்மையிலேயே ஒரு தலித் சினிமா இஸ்லாமிய சினிமாங்கிறது என்ன நான் பார்க்குறேன்னா, அரசியல் புரட்சி அவர்களுடைய பிரச்சனை பேசுவதெல்லாம் இல்லை. முதல்ல அவர்களை மனிதர்களாக காட்டுவது, அவர்களுடைய ஈஸ்தட்டிக்கை காட்டுவது, அவர்களுடைய உணர்வுகளை உண்மையாக காட்டுவது, அதுதான் உண்மையிலேயே ஒரு தலித் சினிமா, உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய சினிமா. மெட்ராஸ் ஏன் ஒரு முக்கியமான தலித் சினிமாவை பார்க்கப்படுது அப்படின்னா, அந்த படம் தான் முதலில் வட சென்னையை சேர்த்த ஒரு தலித்திய வாழ்க்கையை வந்து ரொம்ப ஈஸ்தட்டிக்காக காட்டின படம், ரொம்ப அழகியலோட காட்டின படம். ஒரு தலித்துக்கு ஒரு காதல் இருக்கும், அவனுக்கு ஒரு அம்மா இருக்கும், அவனுக்கு ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்குன்னே எனக்கு தெரியாது. நம்ம பார்த்த 80களில் பார்த்த படங்கள் எல்லாம் அவங்க வந்து ஒரு பண்ணையார் வீட்டில் பின்னாடி தொழுவத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும் அப்படிங்கிறது மட்டும்தான். முதல்ல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக மனிதனாக பார்ப்பதற்கு, அவர்களை மனிதர்களாக உங்கள் கண் முன் வந்து நிறுத்துகிற படைப்பு தான் உண்மையிலேயே அரசியல் சினிமா. அதை வந்து அன்னைக்கு மெட்ராஸ் செஞ்சது. அது வந்து ஒரு அழகியல் சினிமாவாக அது ஒரு தலித் சினிமாவில் தொடக்கமாக இருந்தது. அப்படித்தான் நான் வந்து இந்த அப்படி கேட்குறாங்க, இது தாண்டி நல்ல படம் கொடுக்கறதுக்காக போராடிட்டு இருக்கான். அப்படிதான் அவர் நேசம் என்டர்டைன்மெண்ட் வந்து இந்த படம் சூஸ் பண்ணியிருக்காரு. ஹபீபி பற்றி பேசுவோம். ஹபீபி வந்து இந்த படம் நான் முதல்ல எனக்கு ரஸ்ல தான் காமிச்சாரு மீரா. நான் ரஸ்ல பார்த்தோன்னே சொன்னேன், மீரா எனக்கு வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரமிப்பை பார்த்தது நான் கஸ்தூராஜா சார். அவர்
அவர் கைலி கட்டுறதா இருக்கட்டும், அவருடைய நடை உடை, அந்த 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 கேரக்டர் கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். அவர் ஒரு ஒரு வந்து ஒரு ஈகோ, ஒரு வரட்டுக்கு ஒரு முடிச்சவர்னா எங்கள் ஊரில் அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். நான் மீராட்ட சொன்னேன், மீரா வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு கஸ்தூராஜ் சார், நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி முதல் இதே வந்து நான் மீராட்ட சொன்னேன். அப்போ மீரா எப்படி இந்த படம் போய் ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லும்போது அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நல்ல படத்தை கொண்டாடுவதற்கு நம்ம மக்களும் சரி பத்திரிகையாளர்களும் தயாராக இருப்பாங்க. நம்ம பொதுவாக வந்து இங்கே ப்ரெஸ்ஸோ போட்டுட்டு வெளியில் நிற்போம், நாங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் வெளியில் நிற்போம், எல்லோரும் கை கொடுத்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு போவாங்க. அதை நம்பிடக்கூடாது. அது இந்த இடத்துல நம்மளுக்கு முகஸ்துதிக்காக சொல்லிட்டு போகிறது. அதை தாண்டி ஒரு ½ hour ஒரு 1 hour வெயிட் பண்ணோம்னா ட்விட்டரில் ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூ வரும். அவங்கள அறியாமல் போடுவாங்க, இந்த படம் வந்து சூப்பராக சாங் அவங்க அறியாமலே போடுவாங்க. அதுதான் உண்மையான ரிவ்யூ. அப்படித்தான் இந்த படத்துக்கு நடந்தது. இந்த படத்துக்கு ஹபீபிக்கு வந்து நான் பிரசவம் முடிஞ்ச உடனே நான் அப்படி தான் பார்ப்பேன். இப்போ ஒரு பிரசவம் முடிஞ்ச உடனே இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன். இவங்க இங்கே வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் அங்கே தெரியும். எல்லா படத்தையும் நல்ல படம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை தாண்டி ஒரு 1 hour ½ hour வெயிட் பண்ணுவேன், யார் என்ன எழுதுறாங்கன்னு பார்ப்பேன். அப்படி சில பேர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். இப்படி நான் அப்படி தான் இந்த படத்தை விசாரிக்கும் போது நான் மீரா சொன்னேன், நல்ல ரிவ்யூ வந்திருக்கு, கண்டிப்பாக வந்து இதை வந்து பிக்கப் ஆகாமல். எனக்கு இந்த படத்தை பொறுத்தளவு வந்து நிறைய கதாபாத்திரங்கள் வந்து எந்த கதாபாத்திரமே வந்து மேம்படுத்தினதாக இருக்காது, எல்லாமே இயல்பாக இருக்கான். நீங்கள் நடித்த அந்த சாலியா கேரக்டர் நடித்த அவங்க அந்த அதில் நிறைய டிஃப்ரெண்ட் எனக்கு நான் பார்த்தது என்னன்னா, அந்த அவங்க ஃபோனில் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி டேப் ரெக்கார்டில் கேட்கும் போது ஒரு எமோஷனல் வச்சுருப்பாப்புல. அதுக்கப்புறம் அவன் வீடியோ காலில் பேசும்போது அந்த எமோஷனல் குறையும். அந்த டிஃப்ரென்ஸ் அழகாக காமிச்சிருப்பாப்புல. நீங்கள் எப்போவுமே நம்ம அந்த நாளில் வெளிநாட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா கால் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை கூட பேச முடியாது, அழுதுருவோம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாதிரி அந்த டேப் ரெக்கார்டில் அவங்களுடைய ஃபீலை ஷேர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வீடியோ காலில் பேசும்போது டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க, எப்போ கல்யாணத்துக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த எமோஷனல் ஒரே மாதிரி காமிச்சிருப்பாங்களே. அது மாதிரி அந்த அந்த இன்னொன்று கூட வந்து மீரா வந்து மிகைப்படுத்தாமல் உண்மையாக ஒரு படைப்புக்கு நேர்மையாக சில விஷயங்களை பண்ணியிருப்பாப்புல. அந்த பொண்ணோட உணர்வுகளையும் அழகாக 15 வருஷம் கொடுத்து ஒருத்தர் வர்றாரு, அவர் சம்பாதிச்சுட்டு வர்றாரு, சென்ட் போட்டு வர்றாரு, வசதியாக இருக்காரு, ஊரில் வீடு கட்டியிருக்காருலாம் நம்ம பார்ப்போம். ஆனால் 15 வருஷம் அவர் இளமையை தொலைச்சிட்டு வந்திருப்பாரு. அதை அழகாக காமிச்சிருப்பாப்புல மீரா. அந்த கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் மூலமாக அதை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாரு. அந்த ஹீரோ கேரக்டர் ஈசா வந்து இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, நான் வந்து எங்கள் சித்தி கஷ்டப்பட்டது மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிற கஷ்டப்படக்கூடாது, இந்த மாதிரி இப்படி எல்லா இடத்துலையுமே நேர்த்தியாக ஒவ்வொரு விஷயமும் அந்த படத்தை பற்றி பேசுகிறதுனா அவ்வளோ பேசலாம். கடைசியில் வந்து குலா பண்ணிட்டு போகிறேன்னு அவங்க சொல்லும்போது அவருடைய எக்ஸ்டென்ஸ் அவர்ஸ் தான் இப்போ வந்திருக்கு அந்த 100 சாமி படம் கூட. இப்படி நல்ல படங்கள் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்துகிட்டு இருக்கிறது உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா நம்ம இந்த தமிழ் சினிமா தான் வந்து 5 சிஎம் கொடுத்த ஒரு மாநிலம் நம்ம மாநிலம், தமிழ் சினிமாவிலேருந்து வந்தவங்க. அப்போ மக்கள் வந்து நம்ம மேலே அந்த சினிமாவையும் நம்மளையும் எவ்வளோ நேசிக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ இப்போ டைரக்டர்ஸுக்கு வந்து டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த சினிமாவில். அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியாக படம் எடுக்கிறவங்க தான் இப்போ இங்கே கூப்பிட்டுருக்க ராசன் முருகனாக இருக்கட்டும், தமிழ் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்கள் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு படைப்புக்கு நேர்மையாக இருக்கணும். அப்படி தான் மீராவும் பண்ணியிருக்காரு. அது ஓடுது ஓடலை, நம்மளை நம்புகிற மக்களுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும். ஒரு நேர்மையான கமர்ஷியல் படம் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி. ஒரு 4 ஃபைட் வச்சிடலாம், ஒரு 3 சாங் வச்சிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி வாழ்வியல ஒரு படம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு மேனரேஷன் கொடுத்து பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது நானும் தமிழ்லாம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் சேர்ந்தவங்க, நாங்கள் வந்து இஸ்லாமியரோட எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா கீழக்கரையிலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வைப்பாங்க. காலையில் 3 பேர் கல்யாணம் பண்ணுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளை 2 உள்ளூராக தான் இருக்காங்க. சாயந்தரம் 3 கல்யாணம் இருக்காங்க. காலையில் அந்த 3 கல்யாணத்துக்கு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. சாயந்தரம் 3 கல்யாணம், அது 5000 பேர் டின்னர் போகும். 5000 பேருக்கு அந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் சோறு போடுவாங்க. அப்படி வந்து அந்த டிசம்பர் பூரா பார்த்தீங்கன்னா யார் வீட்லையும் சமைக்க மாட்டாங்க, அந்த ஊரே சமைக்காது, எல்லாரும் வந்து அந்த அப்படி உள்ள ஒரு சமூகத்தை வந்து நம்ம வந்து எப்படி தீவிரவாதிகளாக சித்தரிச்சாங்க. ஒரு ஏன்னா நம்ம எல்லாருமே தமிழர்கள் தான், ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க்கத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த படத்தை கூட நம்ம இஸ்லாமிய படமாக பார்க்க வேண்டியதில்லை. இது ஒரு தமிழ் சமூகத்தில் இன்னும் ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இனத்தோட படம் தான் இது. அப்படித்தான் நம்ம பார்க்கணும், இது இஸ்லாமிய படம் அப்படிலாம் பார்க்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து நம்மள்ட்ட அன்பை பரிமாறிக்கொண்ட இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதியை காமிச்சது வந்து நம்ம தமிழ் சினிமா கடந்த 50 வருஷமா செஞ்ச ஒரு பெரிய துரோகம் தான் அது. எல்லாத்துலேயும் வந்து ஒன்று அவங்கள வந்து தீவிரவாதியை கட்டுவோம், இல்லை சாம்பிராணி புகை போடுறோம், இல்லை கறிக்கடை பாய், ஒரு 4-5 ஐடென்டிஃபிகேஷன் இருப்பான். நீங்கள் வந்து நம்ம பசங்கள்கிட்ட ஸ்கூலில் படிக்கிற நீங்கள் பசங்கள்கிட்ட தீவிரவாதினா எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாடி வச்சு ஒரு குள்ளா வச்சு
வரைஞ்சி காட்டுறோம். அப்படித்தான் நம்ம வந்து பொது புத்தியில கொண்டு போய் வச்சிட்டோம். அதுக்கு மிகப்பெரிய பங்கு வந்து இந்த சினிமாவுக்கு வந்து உண்டு. அவங்க பண்ண வேலை அது. இது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு அந்த துரோகத்தை செஞ்சதுக்காகவும் இந்த படத்தை இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வெற்றி பெற செய்யணும். இத்தனை வருஷமா 50 வருஷம் நம்ம பண்ணது பக்கத்து நம்ம சமீப காலமா நம்ம கண்ணுக்கு நேரம் நிகழ்ந்தது. இலங்கையில வந்து 2019 நடந்த இனப்படுகொலை. ஒரு உரிமைக்காக போராடப்பட்ட ஒரு இனம் ஒரு மதத்தால வந்து அழிக்கப்படுது. அவங்க பௌத்த மதத்தை எவ்வளவுங்க அன்பை போதித்த புத்தர், ஆசையை துன்பத்துக்கு காரணம் சொன்ன புத்தர் பௌத்த மதத்தை தழுவியவர்களை கொண்டாங்க. யாராவது ஒரு படத்துல பௌத்தர்கள் வந்து தீவிரவாதிகள் நம்ம காமிச்சிருக்கோமா? எந்த படத்துலையும் நம்ம தமிழ் சினிமா காமிச்சது கிடையாது. ஆனா இஸ்லாமியர்களும் நம்ம தொடர்ந்து காமிச்சுட்டு இருக்கோம். இஸ்லாமியர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லா பாகிஸ்தான்ல உள்ள ஒரு இஸ்லாமியரும் இங்க உள்ள இஸ்லாமிய இல்லை, எல்லாம் கன்வெர்ட் ஆனவங்க, நம்மள இருந்து போனவங்க. ஸோ அதை வந்து அந்த ஒரு பெரிய இதை வந்து உடைச்சிருக்காரு மீரான்னு தான் சொல்றேன். அதுக்கு மீராவுக்கு வந்து ஒட்டுமொத்த சமூகமே வந்து நன்றி கடன் பட்டுருக்கு. நிறைய விமர்சனங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து அது சரியில்லை இது தெரியல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆறாம்ன்றதை விட்டு வெளியே வாங்க, படம் பார்ப்பது ஆறாம்ன்றதை விட்டு வெளியே வாங்க. நீங்கள் எதை ஒதுக்கி வச்சிங்களோ அதான் அடுத்த ஆயுதமாக பயன்படுத்தி உங்களுக்கு குற்ற சமூகமாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். நீங்கள் என்ன எதை நீங்கள் வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிங்களோ அதே ஆயுதமாக பயன்படுத்திட்டா, அவ்வளோதான். நம்ம ஒரு நாட்டில் வசிக்கிறோம்னா நம்ம அந்த நாட்டோட இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு போகலாம். Combination scenes இருந்துச்சு. But the true magic I saw it on the screen. Thank you sir for that. And எனக்கு இப்போ when I came and sat, எனக்கு ஞாபகம் வந்து first day when I was speaking to Meera sir, and then the next shot is like sitting here for the success meet, which is really blessing from the God. Thank you so much. Thank you everyone. Thank you. நன்றி சொல்ற விழா அப்படின்னு டைரக்டர் சொன்னாரு. அப்படின்னா முதல்ல எடுத்து கட் பண்ணிட்டேன். 4வது போன் கால் எழுதிகள் ஈருடல் ஒரு உயிர் மாதிரி. இது வந்து அந்த சமயங்கள் எல்லாம் துணை பிரிந்து தனியாக அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு சுதந்திரம் கொடுத்த என் விஜயலட்சுமிக்கு தான் முதல் நன்றி. இல்லாட்டி படம் ஒரு ரன்னிங் ரேஸ். இவங்கெல்லாம் எவ்வளவோ எனர்ஜியை தேக்கி வச்சுக்கிட்டு முதல் படம்ங்கிறதுனால ஒரு ஆவேசமா வந்திருக்காங்க. நான் சினிமாவில் ஓடி ஓடி உங்க எல்லாரையுமே தெரியும், நான் எல்லாருக்குமே பரிச்சயமானவன் தான். ஓடி ஓடி டயர்டாகி களைச்சு அந்த நேரத்தில் அவர் என்னைய தட்டி எழுப்பி கூட்டிட்டு வந்து நடிங்கன்னு சொல்லி இவங்க கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டார். எல்லாருக்குமே ஒரு கனமான கதாபாத்திரம், அவங்களுக்கு ஒரு தனி முத்திரை இருக்கு. அதை அவங்க அவ்வளவு நல்லா பண்றாங்க. இந்த ரன்னிங் ரேஸ்ல இவங்கெல்லாம் கொஞ்சம் மனசு வைக்கலன்னா என்னால் ஓடி ஜெயிச்சிருக்க முடியாது. பாவம் ஒரு சீனியர் டைரக்டர் ஜெயிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு என்னை கொஞ்சம் விட்டுட்டாங்க. யாரை குறை சொல்ல முடியும்? அந்த பொண்ணு கேசட்லயே பேசி பேர் வாங்கிட்டு போயிடுச்சு. இவன் ஷார்ட்லேயே நடிக்க விட மாட்டான், அவ்வளவு தொந்தரவு. அவரு 2 வேஷம் போட்ட மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த பொண்ணு ஜூனியர் எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிறது. அது நடை பார்த்தீங்களா படத்துல? அதனுடைய ஆட்டிடியூடு பார்த்தீங்களா? க்ளோஸ் பண்ணணும். இந்த பொண்ணு சொல்லவே தேவையில்லை, கண்ணாலேயே பேசி, பேச்சே கிடையாது, ஆனா படத்திலேயே அதிகமா பேசினது இந்த பொண்ணு தான். பேசி ஒரே வார்த்தை, நம்ம பேச இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இல்லை, அது என்ன உலா வாங்கிட்டான் சொல்லி இவங்கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு இன்னைக்கு யூசுப் பாய்ன்னு என்ன சொல்ல வச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு தான் நான் அடுத்து நன்றி சொல்லணும். உட்காருங்க ப்ளீஸ். சாரி, நிகழ்வு நடந்தது. ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சேர்ந்து ஹபீபி படம் பார்த்தோம். நான், என் மனைவி செல்வராகவன், தனுஷ், என் 2 மகள்கள், பேரன் பேத்திகள், எல்லாம் மொத்த குடும்பம் அட்டண்டன்ஸு. தனுஷோட வீட்டில் பார்த்தோம்.
அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் வீட்டில் 2 பெண்கள், ஒரு பெண் டாக்டர் விமலா கீதான்னு ஒரு பொண்ணு, புலி மாதிரி, சிங்கம், புலி கூட கிடையாது, சிங்கம். எங்கள் வீட்டிலேயே எல்லாருமே அந்த பொண்ணுக்கு பயப்படுவாங்க. அப்படி ஒரு டயரிங்கான ஒரு பொண்ணு. படம் பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரே சைலண்ட்டு. அந்த என்னுடைய இறுதி காட்சி வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு எழுந்து வெளியில் ஓடிடுச்சு. நான் என் ஒய்ஃபு முன்னாடி அந்த சீன் வரும்போது சொல்லுங்க, நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு பெக்குலேற நாடு. தனுஷை வந்து யாராவது அடித்தா கூட அவங்க அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. அவர் வெளியில் போனால் அந்த பொண்ணு ஒரு அரை மணி நேரம் அழுகுது. ஏம்மா என்ன அழுகுற? இல்லை டாடி, எதுக்கு இப்படியெல்லாம் போய் நடிக்கிறீங்க? இது எனக்கே ஒரு புது விதமான அனுபவமா இருக்கு. என்னடா இந்த பொண்ணு அழுகுதே, அது அயன் லேடிங்க, அது அவங்க தான் பவிஷோட அம்மா. அப்படி அழறாங்க. அதுதான் தியேட்டர் ரிசல்ட். என் பசங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு கம்முன்னு இருந்தேன். படம் முடிஞ்சது. கம்முன்னு தான் எல்லாரும் இருந்தாங்க. தனுஷ் வந்து என்னை மேலே எங்களையும் பார்த்தாரு. என்னப்பா பேசாமல் இருக்க? இல்லைப்பா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நான் என்னமோ நினைச்சேன். எங்கேயோ அவருக்கு என்ன, நான் ஒரு குழந்தை, எங்கள் வீட்டில் நான் ஒரு குழந்தை தான். அப்பாவை யாரோ ஏமாத்துறாங்க, எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கால்குலேஷன். உண்மையும் தான். நான் நிறைய இடத்துல ஏமாந்து போயிடுவேன். அப்படிதானே நீங்கள் ஏமாந்துருவீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்கன்னு நினைச்சேன்ப்பா. கௌரவமான, எனக்கு கௌரவமான ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இந்த பேரை எனக்கு வாங்கி கொடுத்த மீரா கதிரவன் சாருக்கு நன்றி. அவர் அது மட்டும் செய்யல, எனக்கு பல முறை பிறப்புகள் நிகழ்ந்திருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் வரும். எங்க அம்மா வயசுலேருந்து பிறந்தது முதல் தடவை. சினிமாவில் நான் ஒரு மனுஷனாக மாறினது, ஒரு கலைஞனாக என்னை மாற்றினது இயக்குனர் விசு சார். அங்கே 2வது முறை. ராஜகிரண் என்னை இயக்குனர் ஆக்கினார். அது 3வது முறை. இந்த 3 பயணங்களுமே பார்த்தீங்கன்னா மிக நீண்ட பயணம். என் ஆயுளை கெட்டியாக்கிய பயணங்கள். இதுக்கப்புறம் ஓகே, நல்ல படங்கள் கொஞ்சம் பண்ணிட்டோம். எனக்கு திருப்தியான படங்கள், நல்ல படங்கள் சில பண்ணிட்டோம். பிள்ளைங்களெல்லாம் செட்டில் பண்ணிட்டோம். அப்படியே நிம்மதியாக ஏதோ புக்கு எழுதிட்டு இருந்தேன். அப்போ வந்து மீரா கதிரவன் என்னை நடிக்க கூப்பிடுறாரு. முதல்ல ஒத்துக்கலை, அப்புறம் ஒத்துக்கிட்டேன், அப்புறம் போனேன். ரொம்ப கௌரவமாக நடத்தினார். இந்த படம் ஹபீபி யூசுப் எனக்கு இன்னொரு பிறவி. இதை வச்சு இன்னும் எவ்வளவு நாள் போகும்? யாரும் என்னைய கூப்பிடுறாங்க, கூப்பிடலை, நடிக்க சொல்றாங்க, சொல்லலை. இதோட நடிக்காம இருந்தா கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி ஒரு கதாபாத்திரங்க. உண்மையிலே நான் நடிக்கவே கிடையாது. இதுல நான் ஒரு குடும்பத் தலைவன், 4 குழந்தைகளுடைய தகப்பன், 10 பேர பிள்ளைங்க எனக்கு. அந்த அனுபவம் தான் எனக்கு அங்க கை கொடுத்தது. அதை மீறி, அந்த எல்லையை மீறி என் பிள்ளைங்க சொன்னதெல்லாம் அதான் சொன்னாங்க. இல்லப்பா, நீங்க என் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கார், டாக்டர் கார்த்திக் ஆஞ்சநேயன் அப்படின்ட்டு, ரொம்ப பெரிய ஜீனியஸ் அவர். அவர் சொல்றார், பொதுவா டைரக்டர்கள் நடிக்க வந்தா கொஞ்சம் ஓவரா நடிச்சிருவாங்க அங்கிள், நீங்க எப்படி இப்படி அண்டர் பிளே பண்ணி இப்படி நடிச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கே அற்புதப்படுது. மீரா கதிரவன் தான். அந்த வரம்புக்குள்ளேயே என் குடும்பத்துல நான் எப்படி வாழ்றனோ அந்த வரம்புக்குள்ளேயே அந்த படத்துல என்னை வாழ அனுமதிச்சாரு. சில இடங்களில் என்னை திருத்தினாரு. அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி. நான் நன்றி சொல்லணும்னா ரொம்ப பேருக்கு சொல்லணும்.
அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி. இது எங்கிருந்து இந்த பந்தம் உருவாச்சு? அவருக்கும் எனக்கும் ஒரு இயக்குனர், ஒரு நடிகர் அப்படிங்கிற உறவுக்கு மேல ஏதோ ஒண்ணு வளர்ந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா படம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸும் பண்ணிட்டாங்க. வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். புதுசாக இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எங்களது ஃபஸ்ட்டு படம் மறந்து போ, அதுவும் ரொம்ப நல்ல முறையாக சக்ஸஸாக நல்லா பண்ணிச்சு. படமும் ரொம்ப நல்லா இருந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, மறந்து போ. இதே மாதிரி 2வது படம் ஹபிபி. ஸோ செகண்ட் படமும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நாங்கள் உடனே பண்ணோம். இந்த படமும் நான் அன்றைக்கே சொன்ன ஆடியோவில் வந்துட்டேன், படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு மீடியாவில் சொன்னேன். அதே மாதிரி ஸோ நீங்களும் நல்ல இடத்துல எழுதியிருக்கீங்க எல்லாம் இந்த படத்தை. ஏன்னா கொஞ்சம் கடைசி வயசு கம்மியாக இருக்குது, இருந்தாலும் இந்த மறுபடியும் நீங்கள் எழுதிங்க நம்பிக்கை இருக்குது. எல்லாத்தையும் ரீச் பண்ணிங்கன்னா இது இன்னும் நிறைய சக்ஸஸ் வரும். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு இதில் சுரேஷ் காமராஜ் எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனது அருமை எல்லா சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கம். எனக்கு என்னென்ன தெரியாது, பல மேடைகளை நான் பேசியிருக்கிறேன். பல மேடைகள் பேசி வருகின்ற போது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், சார் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, பார்த்து சாதாரண பேசுங்க. என்னென்ன தெரியல, இன்னைக்கும் அதே தான் நடந்துருக்குதுங்க. நான் அதிகமாக பேசுவதில்லை, பேசுவதற்கு பெரியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் இந்த இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஹபீபி என்கின்ற இந்த திரைப்படத்தை மக்களிடத்திலே எல்லோரிடத்திலையும் கொண்டு போய் சேர்த்து இது ஒரு வெற்றி படமாக மாற்றிக்கொண்டிருக்கும் என் அருமை உறவுகள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் எல்லா உறவுகளுக்கும் என்னுடைய அடியாழ்ந்த மனத்திலே இருந்து என்னுடைய நன்றியை நான் இங்கே சமர்ப்பிக்கின்றேன். அப்புறம் இந்த வருஷம் சொல்லணும், நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக என்னுடைய இயக்குனர் கரம் பிடித்து அழைத்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். நேரம் இல்லை, நேரம் போதவில்லை. மகிழ்ச்சியோடு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி. இருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் கண்ணிலையும் பசி மயக்கம் தெரியுது, எப்போ எங்களை விடுவீங்க அப்படிங்கிற ஒரு கெஞ்சலும் தெரியுது. ரொம்ப ரொம்ப நெகிழ்வான ஒரு மேடை. ஏன்னா கடலில் எத்தனை புயல்களை சந்தித்தாய், கடலில் எத்தனை திமிங்கலங்களை சந்தித்தாய், கடலில் எத்தனை சூறாவளியை சந்தித்தாய் என்பது முக்கியமில்லை, கப்பலை கரையை கொண்டு வந்து சேர்த்தாயா என்பதே வரலாறு. நாங்கள் கப்பலை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். கலங்கரை விளக்கமாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உங்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை ஒரு ஒளியாக எங்களை வழிநடத்திருக்கிறது. இதில் இந்த டீமில் இன்னும் ரொம்ப அபரிதமான டேலண்டான நிறைய நண்பர்கள் விடுபட்டுருக்கிறாங்க. உதிரி விஜயகுமார், இஸ்மத் பானு, ரேகா, கொஞ்சம் பேர்கள் விடுபட்டிருந்தாலும் நீங்கள் பின்னாடி மேலே வந்து நின்றுக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு. 110 வருடமான அந்த சினிமாவில் இது என்னோட முதல் படமாக இருக்கணும்னு விரும்பினேன். இது எனக்கு இந்த மேடை வந்து பிரசாத் மேடை பழசு, ஆனால் இந்த உணர்வு வந்து புதுசாக இருக்குது வந்து. ஏன்னா என் வாழ்க்கையில் 20 வருஷத்தில் நான் ஒரு நன்றி விழாவை முதல்ல பார்க்குறேன். வந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னோட கைகளை பிடித்து கொண்டு இப்படி ஒரு படம் செய்து விட்டீர்கள் என்று கண்ணீர் மல்க என்னை ஆற தழுவி கொண்டு தேம்பி அழகும் ரசிகர்களை முதலில் பார்க்கிறேன். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் பின்னால் நிற்கிறோம் என்று ஒரு பெரிய கூட்டம், ஒரு நம்பிக்கை வார்த்தை சொல்கிற கூட்டத்தை நான் இப்போது முதலில் பார்க்கிறேன். கஸ்தூரி ராஜா இன்னும் ஒரு பழம்பெரும் அனுபவம் கொண்ட ஒருவர். என்னை குரு என்று சொல்ல எனக்கு கொஞ்சம் கூசத்தான் செய்து கேட்கும்போது, ஆனால் அது எனக்கு முதல் முறையாக இருக்கிறது. நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். முதல்ல வந்து நான் வந்து சினிமாவை இப்போ யூடியூப்பை பார்த்தா தெரியும், 2 துப்பாக்கி கொடுத்தா என்னை 4 முறை சுற்றுறதுக்கு ஒரு குரூப் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சினிமா ஹராமா இல்லையான்னு. அப்படியான சூழலில் இருந்து நான் சினிமாவுக்கு வருவதற்கு என்னை அனுமதித்த என்னுடைய அம்மா நல்ல மீரா, அம்மாவுடைய பேர் தான் நான் மீரா வச்சுருக்கிறேன்.
என்னுடைய அம்மா நல்லமீரா, என்னுடைய தந்தை ஆசிரியர் அப்துல் ஹமீத், என்னுடைய சகோதரர்கள் முகமது மைதீன், அபுல் ஹுசைன், நானும் என் தம்பியும் ட்வின்ஸ். என்னோட பேர் அபுல் ஹசன், அவர் அபுல் ஹுசைன். என்னுடைய கடைக்குட்டி தம்பி சையத் அலி பாசா, என்னுடைய அக்காக்கள் ஜன்னத்து சபுரால், மீமா பேகம். இந்த குடும்பத்துக்கு முதல்க நன்றி. பிறகு சென்னையில் நான் வந்து இன்னைக்கு இந்த இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்றாங்கல்ல, இந்த போராட்டத்துக்கு ரொம்ப பலமா இருந்தது என்னுடைய மனைவி ஜென்னி மார்க்ஸ், என்னுடைய மகள் ஹயா மரியம். மேடைக்கு வாங்க. ஜென்னி மார்க்ஸ் அவங்க வந்து நாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஹயா அவங்களுக்கு இது முதல் மேடை. அவங்க வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட், லைலா காலேஜில் படித்தாங்க. ஃபிலிம் இன்ஸ்டியூட் டைரக்டர் அறிவழகனோட அசிஸ்டன்ட் டைரக்டர். நாங்கள் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சந்தித்தோம். என்னுடைய செல்ல மகள் ஹயா மரியம், எங்கள் வீட்டுக்காக ஹயா, அவங்களுக்காக மரியம். அவங்க 2 பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பிறகு இந்த பொண்ணை நடிக்க சொன்ன நடிக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த படத்தில் கடைசி வர ஹயா மரியம்ங்கிற பேர் இவங்க பேர் தான். அவங்க சொன்னாங்க என்கிட்ட, எப்படி என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பேரை வைக்கலான்னு. சாரி. இந்த படம் ஒரு வகையில் ஆசீர்வதிக்கப்பட்ட படம். எல்லாரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டேன், போராடுனேன் அப்படின்னு. நான் சினிமாவில் எனக்கு எல்லா காலகட்டத்திலுமே என்னைய வந்து நான் முட்டுச்சந்தில் நிற்கும் போது என்னை ஏதாவது கை வந்து தூக்கிறோம். அப்படி தூக்கினவர் தான் யுகபாரதி. யுகபாரதி வந்து இன்னைக்கு சினிமாவில் மீரா கதிரவன் அப்படிங்கிற அடையாளம் இருக்குன்னா அதுக்கு வந்து ஆரம்பகால அடித்தளம் விட்டது யுகபாரதி. யுகபாரதி வந்து அவங்க அம்மா ஆக்கி போட்ட சோத்துல எத்தனையோ நாட்கள் நாங்கள் பசியாறி இருக்கிறோம். அவங்க அப்பா வந்து கம்யூனிஸ்ட். அவரு அப்படிதான் ராஜமுருகன், அவங்க அண்ணன் சரவணன், குரு, அங்கிருந்து நிறைய நண்பர்கள் உருவானாங்க. இப்போ இந்த படத்துல கூட வந்து யுகபாரதி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து எப்படியுமே ஒரு அம்மா வந்து தன் பிள்ளைக்கு செல்லமான பிள்ளைக்கு 2 துண்டு கறி துண்டு எக்ஸ்ட்ரா வைப்பாங்கல்ல ஒளிஞ்சிருந்து, அது மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான பாடல் எனக்கு எழுதி கொடுத்தாரு யுகபாரதிக்கு. அப்புறம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் தனித்தனியாக பேர் சொல்ல நேரம் இல்லை, யாரும் கோச்சிக்காதுங்க. ரேகா, இஸ்மத், தனுஸ்ரீ, ஈஷா, அனு, எல்லாருக்குமே, கார்த்திக் நேதா, எடிட்டர், அப்புண்ணி சாஜன், ரிஸ்வானா காஸ்டியூம் டிசைனர். இந்த படத்துடைய காஸ்டியூம் எல்லாருமே பாராட்டினாங்க. அவங்க மலர், எனக்கு ஒரு பதட்டம் இருந்தது கெஸ்ட் சார் நடிக்க கூப்பிடும்போது. அப்புறம் ஸ்பாட்டுக்கு வரும்போது பதட்டம் இருந்தது. ஏன்னா அவரை பற்றி என்கிட்ட யாருமே பயங்காடிட்டே இருந்தாங்க, நீங்கள் வந்து மாட்டிட்டீங்க அவர் வசமா, உங்களை வந்து அவர் வச்சு செய்ய போகிறாரு அப்படின்னு. ஆனால் நாங்கள் தான் அவரை வச்சு செஞ்சோம் 40 நாள். ஏன்னா என்ன பயம்னா, எனக்கு பிடிச்ச டைரக்டர், பிறகு அவங்க குடும்பம் ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான குடும்பம். வந்து சினிமாவில் கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு குடும்பம். ரொம்ப 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 குவாலிட்டியில் வந்து தங்களை வந்து வளர்த்து கொண்ட ஒரு குடும்பம். தனுஷ் சார் ஆகட்டும், செல்வ சார் ஆகட்டும். அப்போ என்னன்னா, நாளைக்கு வந்து நம்ம ஒரு நடிக்கை வைக்க அவரை கூட்டு போய் அவங்க வீட்டில் அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அவருடைய ஒரு டிக்னிட்டி இருக்கு ஒரு கரியரில், அந்த டிக்னிட்டிக்கும் வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ தனுஷ் சார் 2 நாளைக்கு முன்னாடி படம் பார்த்துட்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லும்போது அவர் சார் சந்தோஷம் அடைஞ்சதை விட நான் சந்தோஷம் அடைகிறேன். அதான் உண்மை. ஏன்னா நான் மதிக்கக்கூடிய, ஏன்னா தனுஷாங்கிறது இந்தியாவுடைய ஒரு பெருமை, இந்தியாவுடைய ஒரு சாதனை. இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஆக்டர். அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர். கமலஹாசனுக்கு பிறகு தன்னை உடலாலும் மனதாலும் வருத்தி கொண்டு ஒவ்வொரு படத்துக்கும் புதுசாக நடிக்கக்கூடிய, புதுசாக உழைப்பு போடக்கூடிய ஒருத்தர். சாரோடைய நடிப்பை பார்த்து அவர் சொல்றாரு, அவர் மட்டும் இல்லை, ட்விட்டரில் கூட போட்டிருந்தாரு, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும், அபரிதமாக நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் போட்டிருந்தாரு. அதுதான் தனுஷ் சாருடைய பெருந்தன்மை. தனுஷ் சாருக்கும் இந்த மேடையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வந்து சார் உங்களுடைய குடும்பத்தார், மேடம், அவங்கெல்லாம் வந்து
ஒவ்வொரு முறையும் மேடம்கிட்ட பேசும்போது எங்கள் அம்மாட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் அது. அவங்க வந்து அவ்வளவு தன்மையாக அவ்வளவு வந்து கன்சர்னாக பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு இது அவங்க பேசினாங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து நாகூர் கனிஃபாவுடைய பாடலை வந்து இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் பாடலை எழுதும்போது நான் கூட அந்த பாடலில் சில வரிகளுக்கு தயங்கினேன். யுகபாரதி தான் வந்து இல்லை அது அப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப போல்டாக வந்து சில வரிகளை எழுதினார். ஏன்னா யுகபாரதியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஹதீஸுகளை, குரானை, இந்த முனாஜத்துகள், இஸ்லாமிய இலக்கியங்களை ரொம்ப தீவிரமாக படித்த ஒருத்தர்.